ஒரு சமயம் பெரிய வாதம் போயிட்டு இருந்துச்சு. சிவன் தான் பெரியவர் இல்ல, விஷ்ணு தான் பெரியவர். அப்படி ஒரு சண்டை. இந்த விவாதம் மனுஷங்க கிட்ட மட்டும் இல்ல, தெய்வங்களுக்கும் சில உயிரினங்களுக்கும் போய் சேர்ந்துருச்சு. வெல்கம் டு தமிழ்வாய் சேனல். நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சமயத்துல நம்ம ஆதிசக்தியான கோமதி அம்மன் மனசுல யோசிச்சுட்டு இருந்தாங்க. அட, இப்படி சண்டை போட்டா எப்படி? சிவனும் விஷ்ணுவும் ஒரே சக்தின்னு இரண்டு வடிவங்கள். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அவங்க உடனே சிவபெருமான சந்திச்சாங்க. சுவாமி, ஒரு ஆசை. சங்கரரும் நாராயணரும் ஒரே சக்தி என்பதை எல்லோரும் காணும் மாதிரி நீங்க திருக்காட்சி தரணும். அப்ப சிவபெருமான், தேவி, உன் எண்ணம் நிச்சயம் நிறைவேறும். நீ பூமிக்கு போ. அகத்திய முனிவர் இருக்கும் பொதிகை மலைக்கு அருகே புன்னைவனம்னு ஒரு தலம் இருக்கு. அங்க போய் தவம் செய். அங்கேதான் நானே சங்கர நாராயணராக உனக்கு காட்சி தருவேன். நீயும் அந்த இடத்தில் சக்தியாக இருன்னு சிவன் சொல்லிட்டாரு. இப்படி ஆசி வாங்கிட்டு அம்பாள் பூமிக்கு வந்தாங்க. புன்னைவனம் இன்றைய சங்கரன் கோவிலாகும். அங்கே முனிவர்கள் புன்னை மரங்களாகிய நிழல் தர, அந்த நிழலுக்குள் அம்பாள் ஒரே காலில் நின்று தவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ தேவ மாதர்கள் பசுக்களா வந்து அவங்க தவத்துக்கு துணை நின்னாங்க. அதுல ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச அம்பாள், இவங்க பெயர் உலகம் முழுக்க போகணும்னு நினைச்சு ஆவுடையாளனும் பசுக்களின் பெயரை சேர்த்து கோமதினும் திருநாமம் எடுத்தாங்க. ஆனா இதே நேரம் இன்னொரு பக்கம் இரண்டு பெரிய பாம்புகள், சங்கன், பதுமன். சங்கன் சிவபக்தனா இருந்தாரு. பதுமன் விஷ்ணு பக்தனா இருந்தாங்க. சங்கன் சொல்றாரு சிவன் தான் பெரியவர்னு. பதுமன் சொல்றாரு, அடடா, விஷ்ணுவே பெரியவர்னு. சண்டை ஒரு பக்கம் போய் வார்த்தை போராடி யாரிடமோ தீர்வு கேட்கணும்னு முடிவு பண்ணினாங்க. பல முனிவர்களை சந்திச்சாங்க. ஆனா யாரும் நேரடியா பதில் சொல்லல. கடைசியில குரு பகவானை சந்திச்சாங்க. அவர் சிரிச்சபடியே, அட பாம்புகளே, நீங்க இருவரும் அறியாம கடல்ல மூழ்கி கிடக்கிறீங்க. உண்மைய தெரிஞ்சுக்கணும்னா புன்னைவனம் போங்க. அங்கதான் உங்க கேள்விக்கு பதில் கிடைக்கும். அப்படியே சங்கனும் பதுமனும் புன்னைவனம் வந்துட்டு தவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. காலம் கடந்து அவர்களின் தவமும் அம்பாளின் தவமும் சிவபெருமான் விஷ்ணுவுக்கு மகிழ்ச்சி கொடுத்தது. இருவரும் இப்போ உலகமே தெரிஞ்சுக்கணும், அரணும் அரியனும் ஒன்றேன்னு நினைச்சாங்க. இதனால சிவனும் விஷ்ணுவும் இணைஞ்சு சங்கர நாராயணர் என்ற ஒரே உருவுல காட்சி தந்தாங்க. அந்த தெய்வீக காட்சி சங்கனும் பதுமனும் பார்த்துட்டு மனம் நிறைஞ்சிச்சு. அப்போ சிவபாகத்தில் நாகவடிவில் சங்கன் குடைபிடிக்க, விஷ்ணு பாகத்தில் நாகவடிவில் பதுமன் குடைபிடிக்க ஆசிர்வாதம் கிடைச்சிது. இது நடந்தது ஆடி மாசத்துல தான். அதனால தான் அந்த மாதத்துல ஆடி தபசு திருவிழா சங்கரன் கோவில்ல 12 நாட்கள் சிறப்பா நடைபெறும். விழா நாள்ல அம்பாள் ஒரே காலில் நின்று தலையில குடம் வச்சு 2 கைகளையும் பிடித்தபடி தவக்காட்சி தர்றாங்க. பக்கத்துல சங்கர நாராயணர் நிக்கிறாங்க. பக்தர்கள் தங்கள் வயலில் விளைந்த சோளம், பருத்தி, நெல், மிளகா, பூ போன்றவைகளை சூறை விடுதல் என்ற வழக்கப்படி அம்பாளோட பாதத்துல வீசி நேர்த்தி கடனை செலுத்துறாங்க. இதுதான் இந்த கோயிலோட தனி சிறப்பு.